தமிழ் சினிமாவின் முதல் 1000 கோடி வசூல் கன்ஃபார்ம். இப்படி தான் நம்ம எல்லா வீடியோக்கும் போடுவோம். உருட்டு உலகம் தான் எந்த ஷோ போட்டாலும் அந்த படம் ஓடுறது அதுக்கு தான் பாடம் ரெண்டு கேட்டது. இல்லை, இந்த படத்துக்கு வந்து என்னன்னா டீம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா சேட்டலைட் ரைட்ஸ், அதாவது ஓடிடி ரைட்ஸை வந்து என்னன்னா படம் ரிலீஸ் ஆகி 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. 8 வாரம் கூட தெரியாதுன்னு அவங்களுக்கு முடிவு பண்ணிட்டுருக்காங்க. அது வேற. அதை ஸ்டார்ட் ஆகிற இடம் வந்து கமல்ஹாசன் வந்து அந்த மண்ணு போட்டு மூடுற இடம், அதில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு குட்டி பையன் கூட கமல் பீச்சில் இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எதனாலன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன 2-3 சீன்ஸ் வரும். அதாவது கமல் அப்பயே ஒரு டானாக இருக்காரு. அந்த டானுக்கு சுற்று போட்டு 4 பேர் சாவடிக்க வராங்க. அங்கே வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஒரு மாஸ்க் காட்டுறான். அப்போது அந்த பையன் வந்து மாஸ்க் காட்டும்போது அந்த பையனோட அப்பா அம்மா அங்கே வந்து அங்கே இறக்கப்படுறாங்க. அங்கே இறுதி சடங்கு நடக்குது. பையன் அனாதையாக இருக்கான். அவங்க வந்து அங்கேயே வந்து நீ வந்து என் உயிரை காப்பாற்றிட்ட, இனிமேல் நீ நானும் ஒன்று, இது கடல் மண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு மண்ணை போட்டு மூடிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கிற ஸ்டோரி. அங்கேருந்து தான் கமலுக்கும் சிம்புக்குமான ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்குது. அங்கேருந்து அவர் தான் எடுத்து வளர்க்குறாரு ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும். இவர் வந்து வயசானதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் பையன்கிட்ட கொடுத்துட்டு இவர் சேரில் உட்காந்து எல்லாமே அமரன் தான். இவர் சேரில் உட்காந்து டீல் பேசுறது மட்டும்தான் அப்படின்னு உட்காந்துருக்காரு. ஆனால் இறங்கி ஆக்ஷன் பண்ணுறது எல்லாமே சிம்பு தான். அம்பாக்கி அப்படிங்கிற சிவன் வந்து அமர பாப்பால் வந்து சிம்பு கிட்ட கொடுத்துட்டாரு. படம் ஃபுல்லாகவே வந்து அமர் 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 இந்த பேரை கேட்டோடனே வந்து எல்லாருமே பயப்படுற அளவுக்கு சிம்பு வந்து வளர்ந்துருக்காருன்றது அந்த சிங்கிள் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் வரும். அப்படியே வந்து போயிட்டே இருக்கும்போது இவங்களை வந்து பீட் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆனால் அங்கெல்லாம் வந்து சைடில் வந்து நாசரும் அசோக் செல்வன் வந்து பண்ண ஒரு சின்ன மூவ், அதாவது அதை பின்னாடி இருந்து வேலை பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம சிவில் வாரில் வந்து பார்த்துருப்போம் பேரன்சி மூவ் வந்து எப்படி பண்ணுவாருன்றோ அதே மாதிரி ஒரு சின்ன மூவ் பண்ணி விட்டுருவாரு த்ரிஷா வச்சு. அசோக் செல்வன் வந்து போலீஸாக வராது. அவரால் வந்து முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. இவனையும் அடிக்க முடியாது அவனையும் அடிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சோன்னா 2 பேரையும் சண்டையை போடுவோம். அதுக்கு என்ன காரணம்? அங்கதான் எப்பவுமே பசங்களுக்கு வீக்னஸ் வந்து ஒன்று மண்ணு ஒன்று பொண்ணுன்னு சொல்லுவாங்க. மண்ணை பார்த்தாச்சு மண்ணை போட்டு போது இப்போ பொண்ணை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ போட்டு தான் த்ரிஷாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா கமலோட இவனுங்க நம்ம இவங்க போட்டுருணும். கமலுக்கு அஃபேர் மாதிரி வருவாங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்பை தான் அவங்களே. ஆனால் அது கமலுக்கும் தெரியாது, செம்புக்கும் தெரியாது. சுகர் பேபி கொஞ்சம் சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு மேடம் ஐ எம் யுவர் ஆடம். அதாவது அப்படி போயிட்டு இருக்க அந்த சீன்ஸ் எல்லாம் வந்து என்னடா இவங்க வந்து இதுக்கே போயிட்டு இப்படி ஆகிட்டாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி அவ்வளோ முக்கிய ஸ்டோரி எழுதுறாங்க மணி. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இப்படி போயிட்டு அதுக்கடுத்து அங்கே கல்யாணம் எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாண சீக்வன்ஸை காமிச்சாங்க. ஒரு கல்யாண சீக்வன்ஸ் வந்து வருது. அந்த மாதிரி கல்யாண சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிளால பார்த்துருக்கவே மாட்டேன். ஃபர்ஸ்ட் சிங்கிளும் அதான் விட்டாங்க, ஜிங்கிச்சாங்க. ஆனால் அந்த ஒரு பாட்டுக்காகவே அவங்கள வந்து கூப்பிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் அநியாயமாக இருந்தது எனக்கு. நான் வந்து அந்த படத்தில் அவங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அதிகமாக வருவாங்கன்னு சொல்லிட்டு. அவங்க அந்த பாட்டுக்கு மட்டும் சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. அண்ட் ஸ்டோரி வந்து அந்த கல்யாணத்தில் இருந்து அந்த கல்யாண பொண்ணு சாவறதா இருக்கட்டும், அந்த கல்யாண பொண்ணை யார் சாவடிச்சாங்கன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கமலுக்கும் வந்து அந்த கல்யாண பொண்ணுக்கும் என்ன இது, அந்த கல்யாண பொண்ணை யார் பின்னாடி இருந்து சாவடிச்சாங்க, இதுக்கு நடுவில் எஸ்டிஆர் என்ன பண்ணாரு, இது எல்லாத்தையும் வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகாமல் சிம்பிள் ஸ்டோரியை ஃபாஸ்ட் கட்டாக வச்சுட்டு டக்குன்னு மூவ் ஆகி போயிட்டு இருந்த படம் தான் டக்லைஃபை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்ததுன்னா நாயகனை மீட் பண்ணுற மாதிரி ஒரு படம் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமலும் மணி சாரும் வந்து நிறையா இன்ட்ரெஸ்ட் நாயகனை மீட் பண்ணுற மாதிரி இருக்கு. நாயகன் வேற இது வேற. கமல் மாதிரி ஏன் பேசுகிறேன் திடீர்ட்டு படம் பார்க்கும்போதெல்லாம் ஃபுல்லாக கத்தி கொண்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்படி இருந்த கதை தான் அது. அதாவது
இந்த படத்தை விட பெஸ்டா இதுக்கு மேல அதான் கேங்ஸ்டர்ஸ் படம் போது இப்போ நிறைய கேங்ஸ்டர்ஸ் படம் வந்துட்டு இருக்கு தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். நம்ம இப்போ வந்து லோகேஷ் ரெட்ரோ ஜிபியு கேங்ஸ்டர்ஸ் படம் பேசுறேன். தீனா பில்லா சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். கேங்ஸ்டர்ஸ் படம் ஜிபியூல சிங்கிள் ஆகுது. நான் என்னதான் வந்து விஜய் ஃபேனாக இருந்தாலும் எனக்கு அஜித் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஜிபியும் நான் இந்த லிஸ்ட்லேயே வைக்க மாட்டேன். நம்ம அடுத்த கதைக்கு வருவோம். எஸ்டிஆர் இந்த படத்தில் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் நம்மளை கேரி பண்ணி கொண்டு போகிற ஒரே கேரக்டர் எஸ்டிஆர் மட்டும்தான். நம்ம படம் பார்க்குறதே வந்து எஸ்டிஆரோட அவர் அமரன்ல வந்து எப்படி நான் தான் நீங்க நான் தான் சக்திவேல் நாயகன் அது சொல்றதே வந்து ஒரு இது இருக்கு. அந்த சீன்லாம் வந்து எனக்கு டக்குன்னு அப்படி தான் இருந்தது. இவன் தலையை கொண்டு வர எனக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என்னடா நீ சின்ன பசங்க மாதிரி ஆகிட்ட அப்படின்னு இருந்தது. இப்போ வந்து இதுல வந்து ஒரு நம்ம சீன் பார்த்தோம்ல, இந்த கல்யாண ஃபங்க்ஷன்ல ஒரு டெஸ்ட் நடந்துடும். அதுக்கப்புறமா கமலை வந்து ஒரு இதுல வந்து சிம்மு வந்து சண்டை போட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணுவார். அங்கேருந்து கமல் தப்பிச்சு இந்த எனக்கு வந்து லைட்டாக பார்க்க வந்து இது பேட்மேன் டார்க் நைட் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. டார்க் நைட் 1ல வந்து கமல் வந்து ஒரு இடத்துல பேட்மேன் பிகின்ஸ்ல பேட்மேன் பிகின்ஸ்ல தான் வந்து அந்த சீன் ஆடும். கமல் அந்த இடத்துல இது ட்ரைனிங் கொடுப்பாப்புல, ட்ரைனிங் எடுத்துட்டு நீ தாண்டா வாடா கபிலா நான் தரண்டா ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி கூட்டு போயிட்டு அது போல ரங்கவாத்தியார் வந்து நல்லா ட்ரைனிங் கொடுத்து அனுப்பிச்சு வைப்பாப்புல. வெம்புலி கபிலா வாரியா ஒன்று. அதுக்கப்புறமா வந்து இங்க லோக்கல் டானா இருந்த இவரு எப்படி யாப்போசாவா ஒரு ஜாப்பனீஸ் டானா ஆகுறாரு. ஆக்சுவலாக வந்து அந்த டேமை வந்து அவர் அங்கே தான் கற்றுப்பார்ல, அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் வந்து கையை இப்படி வச்சுட்டு இப்படி கூப்பிடுவார். அவரை கற்றுக்கிட்டு ஆக்சுவலாக கரெக்டாக என்னன்னா அங்கேயே எஸ்டிஆர் கூட ஒன்றாங்க ஒன்று சண்டை நடக்கும்போது எஸ்டிஆர் போட்டு குழந்தை ராப்பில். ஏன்னா எக்ஸ்டிஆர் வந்து யங் பிளட்டு எல்லாத்துலேயும் வந்து கை திறந்தவர் எஸ்டிஆர். வெஞ்சன்ஸ் வந்து உள்ளே வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்துட்டு வர்றாரு எஸ்டிஆர். அதுக்கு காரணம் என்னன்றதை ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸில் காட்டுவாங்க. அதெல்லாம் இங்கே பிரேக் ஆகுதுல ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் காட்டுவாங்க. உள்ளே இது நாங்கள் ஸ்பாய்லர் இருந்தாலும் இது ஒரு ஜில்லா மாதிரியான கதை. ஜில்லாவில் ஒருத்தர் வில்ல இருக்குமா, சேம் அதே இது அவன் எப்படி அனாதையாக்கப்படுறானோ அப்படியேதான் எஸ்டிஆர் அனாதையாக்கப்படுறாரு. அதே மாதிரி வந்து எஸ்டிஆரையும் தூக்கி வளர்க்குறாங்க. ஆனால் இங்கே என்னன்னா வந்து அங்கே விஜய் தூக்கி வளர்ப்பாங்க, இங்கே வந்து எஸ்டிஆர் தூக்கி வளர்க்குறாங்களா. நம்ம ஜில்லா வந்து எப்படி விஜய் வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்த்தா எப்படியோ அந்த மாதிரி தான் இவ்வளவுதான்டா படம், இவ்வளவுதான் படம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்கள் இதே மாதிரி அதன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சீரீஸே போட்டிருக்கோம். அதில் இருக்க நிறைய வீடியோஸ் பாருங்க. அண்டு நான் முக்கியமாக சொல்ல நினச்சது என்னென்னா வந்து சில பேர் வந்து நிறைய ஃபுல்லாக வீடியோ பார்க்காமலே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க. வெல் குட், கமெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்னன்னா வந்து ஒருத்தல என்ன சொல்லாம இருக்க முடியாது. விடிய விடிய குத்திட்டு அடிமாட்டிட்டு கமெண்ட் பண்றது வரைக்கும் அடிமாடு நான் கப்பு எனக்கு தான் அடிச்சதுக்குள்ள இல்லை வாட் எவர். ஆனால் என்ன சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வாட்டெவர் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் திட்டுங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நாங்கள் ஒத்துக்கிறோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது வேலிடாக இருந்தால் பண்ணுறதே பண்ணுங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம். நேம் வச்சிருக்கும் போது இது தெரியாம சீரியஸா பேசுறதா நினைச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்கடா. நான் இப்பயும் என்ன சொல்றேன்னா, பேர்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்றீங்களா நீங்களா குறைக்குற தகுதி அதெல்லாம் போட்டு விட்டுறீங்க. இல்ல வேண்டாம், நான் எடிட்டர் கிட்ட சொல்லி போறேன். சரி.